Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மயிலாப்பூர் ராமச்சந்திரன் முதல் தெரு பகுதியில் மின் பெட்டியிலிருந்து விடுதிக்கு தரமற்ற முறையில் மின்சாரம் வழங்கப்பட்டதால் பொதுமக்களும் தூய்மை பணியாளர்களும் மின்சாரம் தாக்கும் அபாயத்தில் உள்ளனர். கடந்த முறை தூய்மை பணியாளர் உயிரிழந்த சம்பவம் மீண்டும் நிகழக்கூடாது என்றும் அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மக்கள் அளித்த பேட்டிகளை தற்போது பார்க்கலாம். நாங்கள் ஒரு கொம்பு எடுத்து அப்படி தள்ளி விட்டு போவோம் வாரத்தில். நாங்களே யாருன்னா பாதிப்பு வந்துடும் இல்லையா, அடுத்தவங்க போகிறவங்க என்ன எதுனா அடிப்படும் மாட்டிக்கும். அதனால் ஒயர் அதிகமாக இருந்ததுன்னா கொம்பு எடுத்து தள்ளி அப்படி யார் செய்யணும், கார்பரேஷன்காரர் செய்யணும். அவங்க எங்கே சரியாக செய்ய மாட்டுறாங்க. போகக்கூடாதுன்னு எங்ககிட்ட சொல்லிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம். அது ஏன்னா ஒயருங்கெல்லாம் தொங்குது. ஆனால் இந்த பக்கம் சரி, இப்போது வண்டியில் போகிறவங்க கூட ஏதோ மழை பெஞ்சு காற்று வச்சா கூட அந்த இடத்துல வரும்ல, அப்போ வண்டியில் இருக்கிறவங்க கூட இதுவாகும். ஏற்கனவே வரை இறந்துருக்குறாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் இப்போ இது பண்ணுறோம். இந்த மாதிரி அடிக்கடி இந்த ரோட்டில் ஒயர் தொங்குறதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. மக்கள் நடந்து போகிறதும் சரி, வண்டியில் போகிறவங்களும் சரி, இது வந்து கழுத்தில் மாட்டின்ட்டு சில பேருக்கெல்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. எனக்கே நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால மூஞ்சியில் பட்டு கண்ணில் பட்டது ஒரு தடவை. அந்த இதில் அந்த ஒயர் அந்த கட் பண்ணிவிட்டு அந்த இதில் அது யாரும் ஒன்றும் அத்தாரிட்டிஸ் யாரோ அவங்க பொறுப்பெடுத்துட்டு இதெல்லாம் பண்ணணும். அந்த இதில் அது ரொம்பவே டேஞ்சரஸ்ஸு. அந்த மின் ஒயர் இருக்கிறது அப்படின்னா இன்னுமே உயிருக்கே ஆபத்தாச்சே. எலக்ட்ரிசிட்டி வந்தால் எவ்வளோ பேர் இதில் போகிறோம். அதுவும் மழை காலம் கேட்கவே வேண்டாம். லேசாக கொஞ்சம் இதாச்சுன்னா உடனே டக்குன்னு உயிராக்கே ஆபத்து அந்த இதில்.